ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் சோழனும் நிலாவும் இருந்துட்டு நேராக சந்தையோட வீட்டுக்கு போகிறாங்க. சந்தா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக ஹரிஸ் வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பையா எங்கள் அண்ணாவுக்கும் சந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக தாமதிக்கணும்? ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, உங்களுக்கு இதில் சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேரன் பையாவுக்கு என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற என்ன வேணும், கல்யாணத்தை ரொம்ப ஜோராக நடத்திட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு நேராக சந்தாவோட வீட்டுக்கு வந்துட்டு, கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நிலாவும் சோழனும் எதிரும் புதிருமாக இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழட்டுமே, அதுக்கப்புறமா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் சந்தா நீ எனக்காக காத்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சேரன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே சந்தாவும் ஹரிஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சந்தா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.